அரபு நாடுகள், அதாவது குவைத், கத்தார், ஈராக், சவுதி அரேபியா, பஹ்ரைன், இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தான் அவங்களுடைய தாக்குதல்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துச்சுன்னா அது எல்லாம் பாதுகாக்கணும். நம்மளும் தான் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். இந்த நாடுகளுக்குள்ள நாமளும் தான் இருக்கிறோம் அப்படின்றத எந்த ஒரு நேரத்திலையும் மறந்துடக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். எந்த நேரத்தில் என்ன வேண்டாலும் நடக்கலாம். முடிந்த வரைக்கும் யுத்தம் தவிர்க்கப்படட்டும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க சவுதி அரேபியா மற்றும் குவைத் மற்றும் அனைத்து கல்ஃப் நாடுகளும். குறிப்பாக தற்போதைய சூழல் அரபு நாடுகளுக்கு மேலால் அடிக்கடி பறக்கும் போர் விமானங்கள். இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் குவைத்துடைய ரேடாரில் இன்டென்ஸ் அமெரிக்கன் மிலிட்ரி மூவ்மெண்ட் ஆப்ரேஷன் டிரான்ஸ்போர்ட் ஃபைட்டர் ஜெட் டுவர்ட்ஸ் த மிடில் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. நான் அந்த போஸ்ட்டுகளை கட்டாயம் நியூஸில் அட்டாச் பண்ணுறேன். ஃப்ளைட்டுடைய மூமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ். போர் விமானங்களும் குவைத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க. குவைத்ன்றதுக்கு முன்னாடி அந்த அரபு நாடுகள் அப்படின்னே சொல்லலாம், மிடில் ஈஸ்ட். சில ஃபுட்டேஜ்கள் வந்து கிடைச்சிருக்குது. இதில் குறிப்பாக குவைத்துடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க குவைத் நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும். அதாவது தற்போதைய சூழலில் ஈரானுடைய தஹ்ரான் மற்றும் பல பகுதிகளில் இப்போதைக்கு கலவரம் நாட்டுக்குள்ளே, அதாவது ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஈரானுக்குள்ளேயே தற்போது ஈரான் நாட்டு குடிமக்களே கலவரத்தில் இறங்கிட்டாங்க. வீதிகளில் துப்பாக்கி சூடு நடக்குது. அதே மாதிரி ஆங்காங்கே ஈரானுடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஆங்காங்கே ரேடார், அதாவது மிசைல்களை கணிக்கிற அந்த ரேடார் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தப்பட்டிருக்குது. ரேடார் வந்து ஃபுல்லாகவே இந்த இதுலேயே இருக்குது, ஆக்டிவ்லேயே இருக்குது. அதே மாதிரி ஈரான் நாட்டினுடைய தேசிய கொடி கிழிக்கப்பட்டிருக்குது. நடு ரோட்டில் கொடி இறக்கி ஈரானின் தேசிய கொடியை கிழித்தனர். அதிபர் டிரம்பின் முதல் பதவி காலத்தில் 2020 அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானின் முக்கிய தளபதியான ஜெனரல் காசிம் சுலைமானியின் சிலையை போராட்டக்காரர்கள் கவிழ்த்தனர். ஒரு மனித உரிமைகள் குழுவின்படி இந்த போராட்டங்கள் ஈரானில் உள்ள 31 மாகாணங்களுக்கும் பரவியுள்ளன. அந்த அமைப்பின்படி இந்த அமைதியின்மையால் குறைந்தது 34 போராட்டக்காரர்களும் 4 பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க டாலருக்கு எதிராக ஈரானிய நாணயத்தின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து டிசம்பர் 28 அன்று போராட்டங்கள் தொடங்கின. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இலங்கையில அரகலை உருவாகினது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் சிச்சுவேஷன் வந்து உருவாகி இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா மக்களுடைய நிலைமை, மக்களுடைய இந்த தீவிர நிலைமையை வந்து அரசு அதிகாரிகள், அதாவது இராணுவம், போலீஸ், இந்த மாதிரியான முப்படைகளை போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற அந்த முட்டாள்தனமான செயலை அலி காமேனி செய்வார் அப்படின்னு நினைக்கல. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 போலீஸ் அதிகாரிகள், 30க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள், அதாவது ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்கள் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது மேலதிக செய்தி. இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல, அதாவது வெளிநாடுகளில் கூட இந்த சிச்சுவேஷன் இப்போ உருவாகி இருக்குது. அதே மாதிரி ஈரானுடைய புதிய கொடி தான் இந்த கொடி வந்து பழைய கொடி இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஈரான் நாட்டின் பழைய கொடியை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அழிப்புகள், அதாவது அவங்களுடைய பொது சொத்துக்களை
இந்த கலவரத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகம் என்னென்னா எல்லா நாடுகள்லையுமே தங்களுடைய சொத்துக்களையே தங்களுடைய மக்கள் வந்து அழிக்கிறது. இலங்கையிலேயும் அதே மாதிரி நடந்துச்சு. இங்கேயும் வந்து ஈரான்லேயும் வந்து இப்போ இதே சூழல் தான் நடக்க போகுது. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷில், நேபாளில், இந்த மாதிரி பல நாடுகளில் நடந்த கலவரங்களில் பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுச்சு. ஆனால் எப்போவுமே அந்த நாட்டு குடிமக்கள் நினைக்க வேண்டிய ஒன்று தான், நம்ம சேதப்படுத்துறதெல்லாம் நம்மளுடைய சொத்துக்கள், நம்மளுடைய காசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கலவரம் வரும்போது சில மக்கள் அதை வந்து கடைப்பிடிக்கிறதே இல்லை. தற்போதைய சூழலில் தஹரானுடைய வீடியோ காட்சி வந்து வெளியாகி இருக்குது. ஒட்டுமொத்த பொதுமக்களும் வந்து வெளியேறி இருக்கிறாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஆயுதமேந்திய குழுக்கள் தான் இதில் கொஞ்சம் பயங்கரமான சூழலில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கைகளில் துப்பாக்கிகள் இருக்குது. அவங்க வந்து நடு ரோட்டில் இறங்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தான் கொஞ்சம் அதிர்ச்சியும் பயமூட்டக்கூடியதுமா இருக்குது. அதே மாதிரி குவைத்துடைய ஈரான் தூதரகம், குவைத் நாட்டிற்கான ஈரான் தூதரகம் தொலைபேசி இலக்கங்கள் உட்பட வழங்கியிருக்கிறாங்க. உடனடியாக ஈரானில் இருக்கக்கூடிய குவைத்திய குடிமக்கள் தஹரானுடைய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும், அதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருந்தால் உடனடியாக நாங்கள் விமானங்கள் மூலம் எங்களுடைய குடிமக்களை நாட்டுக்குள்ளே உடனடியாக நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் போதுமானவன். ஆனால் இனி வரும் நாட்களில் நடக்கக்கூடியது எந்த மாதிரியான விளைவுகளாக இருக்கும் அப்படின்றது சொல்ல தெரியலை. ஏன்னா தற்போதைய எல்லா நியூஸும் பார்த்திங்கன்னா ஈரானை பற்றிய நியூஸ் தான். அது தீவிரமாக போகுது. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ வைப்பும் நடந்திருக்குது. நியர் பெய்ரூட், இட்ஸ் ஈரான். வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் சில கட்டிடங்கள், முக்கிய கட்டிடங்களுக்கும் தீ வைப்பு நடந்திருக்குது. மறுபடியுமா இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியான சூழல் நிலவிட்டு வந்துச்சு. மறுபடியும் இது ஆரம்பிக்குதுன்னும் போது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தான், அதாவது இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய தலைவலி ஆகும். ஏன்னா ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் முடியாது, அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் முடியாது. மிடில் ஈஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு திண்டாட்டத்தில் இருக்கும். இந்த சூழலில் ஈரான் என்ன செய்வாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடியே நம்ம கண் முன்னால் பார்த்த சம்பவம். என்னது உங்களுக்கே தெரியும், அமெரிக்க இராணுவ தளங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அரபு நாடுகள், அதாவது குவைத், கத்தார், ஈராக், சவுதி அரேபியா, பஹ்ரைன், இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தான் அவங்களுடைய தாக்குதல்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துச்சுன்னா அது எல்லாம் பாதுகாக்கணும். நம்மளும் தான் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். இந்த நாடுகளுக்குள்ளே நாமளும் தான் இருக்கிறோம் அப்படின்றத எந்த ஒரு நேரத்திலையும் மறந்துடக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். எந்த நேரத்தில் என்ன வேண்டாலும் நடக்கலாம். முடிந்த வரைக்கும் யுத்தம் தவிர்க்கப்படட்டும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை பண்ணுறது தான். பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் எந்த சூழலில் என்ன நடக்கும் அப்படின்றது கன்ஃபார்மே இல்லை. ஏன்னா இப்போதைய சூழலில் நிச்சயமாக ஈரான் பழிவாங்குதலை வந்து எங்கேருந்து எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ தளங்கள். உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தான் முதல்ல அவங்க கை வைக்கிறது. இராணுவ தளங்கள் மேலே தான் கை வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுன்னா அது இந்த குவைத்தாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், அடுத்ததாக எங்கள் பஹ்ரைன், கத்தார்,
பஹ்ரைன், கத்தார், அதே மாதிரி சவுதி அரேபியா நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது தான் அவங்களுடைய தாக்குதல்கள் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நாட்டுக்குள்ள பொதுமக்கள் தன்னுடைய நாட்டு மக்களே கலவர நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்கும் அவங்களுடைய தாக்குதல்கள் அப்படின்றது தான் மேலதிக குறிப்பு. எல்லாம் வல்லறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நாம தான் இடையில திண்டாடணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான கருத்து. சில இப்படி தான் நானும் அரபு நாட்டில் இருக்கிறதால சில வார்த்தைகள் பதட்டத்தோடு தான் பேச வேண்டியிருக்குது. சில வார்த்தைகள் மிஸ் ஆகும், சில வார்த்தைகள் பிழையாகும். யாரும் எதுவும் நினச்சி கொள்ளாதீங்க. இறைவன் தான் எங்களை எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. எது நடக்குதோ இறைவனுடைய நாட்டம்.